Hello friends, in this video, Word document எப்படி வந்து watermark ஆட் பண்றது அத பத்தி நம்ம பார்க்க போறோம். பொதுவா watermark நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினா ஒரு பிராண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு அல்லது வந்து ஒரு manufacturer ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் நம்ம watermark யூஸ் பண்ணுவோம். இப்போ பெரிய கம்பெனில வந்து ஒரு டாக்குமெண்ட்லாம் ரிசீவ் பண்றீங்க அப்படினா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட லோகோ வந்து பாத்தீங்க அப்படினா Word documentல நீங்க பார்க்கலாம். சோ அந்த லோகோ மூலமா இது வந்து இந்த கம்பெனியை சேர்ந்தது நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். அது மாதிரி இன்டிவிஜுவல் நம்ம யூஸ் பண்ற ஒரு டாக்குமெண்ட் கூட வந்து பார்த்தோம் அப்படினா நம்மளுடைய லோகோவோ அல்லது நம்மளுடைய வேர்டையே வந்து பார்த்தோம் அப்படினா வாட்டர்மார்க்கா நம்ம வந்து ஆட் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது இது வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து இவரோட டாக்குமெண்ட்ங்கறத நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். சோ அதன் மூலமா வந்து மத்தவங்கள்ட்ட இருந்து நம்ம டாக்குமெண்ட்டை தனித்துவமா காமிக்க முடியும். சோ இதுதான் வந்து வாட்டர்மார்க்கோட யூசேஜ். இதுல ரெண்டு டைப் ஆஃப் வாட்டர்மார்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், இன்னொன்னு வந்து இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஆட் பண்றதுன்னு சொல்றேன். சோ வேர்ட்ல வந்து பார்த்தா அப்படினா டிசைன் ஒரு டாப் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா வாட்டர்மார்க்னு ஒன்னு இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன்ட் வந்து அதிலே இருக்கும், கான்ஃபிடென்ஷியல் இருக்கும். அதுக்கு அப்புறம் பார்த்தா அப்படினா டிராஃப்ட்னு இருக்கு. சோ இதுல நம்ம கான்ஃபிடென்ஷியல் வந்து பார்த்தா அப்படினா ஹரிசாண்டல் வியூல இருக்கு. அதுக்கு அப்புறம் டயகனல் இருக்கு. இப்போ நம்ம டயகனல் கொடுப்போம். இப்படி கொடுத்தீங்க அப்படினா கான்ஃபிடென்ஷியல் வருது. சப்போஸ் இந்த டெக்ஸ்ட்டை நீங்க எடிட் பண்ணனும் அப்படினா இதை கிளிக் பண்ணிட்டு கஸ்டம் வாட்டர்மார்க்னு இருக்கும். இங்க பார்த்தா அப்படினா இந்த டெக்ஸ்ட்டை நீங்க மாத்திக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தா அப்படினா நான் தமிழ் டெக் அப்படினு நான் கொடுக்கிறேன். ஓகே, அதுக்கு அப்புறம் டிஃபால்ட் ஃபாண்ட் வந்து பார்த்தா அப்படினா கலிபரி இருக்கு. சோ இதை நீங்க வந்து வேற ஏதாவது ஃபாண்ட்ல நீங்க மாத்தணும் அப்படினாலும் மாத்திக்கலாம். அதுக்கு அப்புறம் டிஃபால்ட் கலர் வந்து இந்த மாதிரி இருக்கு. சோ இத வந்து நீங்க வேற ஏதாவது கலர்ல கூட மாத்தலாம். அதுக்கு அப்புறம் டயகனல் ஹரிசாண்டல் இருக்கு. சோ டிஃபால்ட்டா வந்து டயகனல் இருக்கு. இத நீங்க ஹரிசாண்டலா மாத்தறனாலும் மாத்திக்கலாம். சோ அப்படி மாத்தும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி வந்துரும். இது நீங்க ஒவ்வொரு டைமும் மாத்தணும் அப்படினா கஸ்டம் வாட்டர்மார்க் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து வந்துரும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க அந்த கலரையும் மாத்திக்க முடியும். சோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படினா வாட்டர்மார்க் வந்து எப்படி ஆட் பண்றதுக்கான இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படினா இதுவே வந்து நீங்க வந்து ஒரு இமேஜை ஆட் பண்ணனும். அதாவது வந்து உங்க பிராண்டோ அல்லது ஒரு இண்டிவிஜுவலோட லோகோ இருந்துச்சு அப்படினா அந்த லோகோ கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சோ இங்க பிக்சர் வாட்டர்மார்க்னு இருக்கும். அதுல போய்ட்டு செலக்ட் பிக்சர் மார்க்னு கொடுத்தீங்க அப்படினா இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் காமிக்கும். இது லோக்கல் ஃபைல்ல இருந்து வேணும் அப்படினா ஃப்ரம் ஃபைல், ஆன்லைன்ல இருக்கு அப்படினா பிங்ல கொடுக்கலாம், ஒன்றையில கொடுக்கலாம். சோ இப்போ நம்ம வந்து லோக்கல் கம்ப்யூட்டர்ல இருந்து கொடுக்க போறோம். சோ அதனால ஃப்ரம் ஃபைல் கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்க அப்படினா இந்த மாதிரி வந்து நான் ஆல்ரெடி ஒரு லோகோ வச்சிருக்கேன். சோ அந்த லோகோவை நான் கொடுக்குறேன். இப்போ இந்த லோகோ கொடுத்தோம் அப்படினா கொடுத்துட்டு இங்க வாஷ் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல ஆட்டோ மட்டும் கொடுக்குறேன். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். கொடுத்தீங்க அப்படினா இப்போ என்னுடைய அந்த லோகோ வந்து பார்த்தோம் அப்படினா ஆட்டோமேட்டிக்கா பேக்ரவுண்ட்ல வருது. இதுவே அந்த லோகோ வந்து இன்னும் விசிபிள் வந்து உங்களுக்கு கிளியரா வேணும் அப்படினா அப்ப வந்து வாட்டர்மார்க் வந்து நீங்க வாஷ் அவுட் வந்து நீங்க வந்து அன்செக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வியூல வரும். அதாவது வேர்ட்ல வந்து பார்த்தோம் அப்படினா கொஞ்சம் கிளியர் வியூல வேணும் அப்படினா இதை நீங்க கொடுத்துக்கலாம். அப்படி வேணா உங்களுக்கு லைட் வெயிட்டா வேணும் அப்படினா நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா இந்த வாஷ் அவுட் ஆப்ஷனை டிக் பண்ணிக்க வேண்டியதான். சோ டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து லைட் வியூல உங்களுக்கு வந்து லோகோ வந்து கிளியரா தெரியும். சோ இப்படி தான் வந்து வாட்டர்மார்க் வந்து ஆட் பண்றது. ஓகேங்களா? சோ வாட்டர்மார்க்ங்கிறது உங்களுடைய கம்பெனியை ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் மெயினா வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது கம்பெனிக்கு மட்டும் இல்ல, ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் கூட அவங்களுடைய ஐடென்டிட்டியை இது மூலமா வந்து பார்த்தோம் அப்படினா பண்ணிக்கலாம். சோ இதுதான் வந்து வாட்டர்மார்க் ஆட் பண்றதுக்கான டிப்ஸ்.